அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு வச்சுங்க, 12th பாலிட்டியில் வந்து நம்ம 5வது பாடம் பார்க்குறோம். இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம். இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுங்க. கூட்டாட்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கும், பல மாநில அரசாங்கங்கள் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும், இவங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கணும். சரியா? ஒரு வரையறை இருக்கணும், இவங்களுக்கு இந்தந்த ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எந்த ஒரு சிக்கல்களும் வராமல் ஒன்றிணைந்து கூட்டாட்சியாக பண்ணுறது தான் வந்து நம்ம கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கூட்டாட்சி முறைக்கு வந்து முதல்ல இந்த கூட்டாட்சியை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இந்த கூட்டாட்சி முறைக்கு பெற்றோர்கள்னா அரசமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதுக்கு கீழே ஒரு குழந்தை தான் வந்து மத்திய அரசாங்கம், குழந்தைகள் அப்படிங்கன்னா மாநில அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த கூட்டாட்சியோட முதல் பரிணாமம் எங்கே உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்க, ஒன்றுமே கிடையாது. பாருங்களேன், இந்த கூட்டாட்சியோட முதல் இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, முதல் கூட்டாட்சி முதல்ல அமெரிக்காவில் தான் உருவாச்சுங்க. சரிங்களா? எங்கே உருவாச்சுங்க? அமெரிக்காவில் தான் வந்து கூட்டாட்சி முறை முதல்ல தோன்றியது. அதுக்கப்புறம் இதை பின்பற்றி கொண்டு வந்தவங்க யாருன்னா, அந்த கூட்டாட்சி முறையை பின்பற்றுவங்க ஆஸ்திரேலியாவும் கனடாவும் பின்பற்றினாங்க. அதுக்கப்புறம் 3 மொழிகளை பின்பற்றி ஒரு கூட்டாட்சி முறையை கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சுவிட்சர்லாந்து. இவங்கெல்லாம் ஒரு கூட்டாட்சி முறைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்திய கூட்டாட்சி முறையும் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் கூட்டாட்சி முறை எப்படி உருவாச்சு, அது எப்படி அடுத்தடுத்த படிநிலைக்கு போச்சுன்னு சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானதாக இந்த கேள்வி எல்லாமே. இப்போ பாருங்களேன், இப்போ ஒழுங்குமுறை சட்டம்னு முதல்ல நம்ம ஒன்று கொண்டு வந்தோம். சரிங்களா? ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம். எப்போ கொண்டு வந்தோங்க? 1773. இந்த 1773ல் நாம் ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம் இல்லைங்களா? அப்பயே நம்மளுடைய கூட்டாட்சி முறை துவங்கியதுன்னு சொல்கிறாங்க. அப்பயே தோன்றிடுச்சு. இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டமே ஒரு கூட்டாட்சியை பேஸ் பண்ணி தான் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்து தேசிய இயக்கம் இது பண்ணாங்க இல்லைங்களா? அவங்களுமே கூட எதை வந்து பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுமே இப்போ இந்திய தேசிய இயக்கம் நம்ம உருவாக்கலாம், இந்திய தேசிய காங்கிரஸ், அவங்களுமே நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து பல மொழிகள் பேசக்கூடியது, பல இனங்கள் உள்ளதுனால அவங்களுமே ஒரு கூட்டாட்சியை தான், கூட்டுறவு தத்துவத்தை தான், அவங்க கூட்டாட்சியை தான் அவங்களுமே வந்து விரும்பினாங்க. சரிங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா 1919 சரிங்களா, இந்திய அரசாங்க சட்டம் இது பண்ணோம். அதில் இரட்டையாட்சி முறையை நம்ம கொண்டு வந்தோம். சரிங்களா? என்ன கொண்டு வந்தோங்க? இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தேன். இந்த இரட்டையாட்சி முறை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன கொண்டு வந்தோம், நம்ம இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தோம். இதில் மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்கும். அதுவுமே வந்து என்ன சொன்னாங்க, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை தான் இந்த 1919 நமக்கு விளக்குச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான சட்டம் பார்த்தோன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க, மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கியது. பலமுறை இது டிஎன்பிசியில் கேட்டது. இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சுயாட்சி வழங்கியது. இதுவும் ஒரு கூட்டுறவுக்கு வந்து, அதாவது ஒரு கூட்டாட்சிக்கு வந்து ரொம்ப ஒரு முற்போக்காக இருந்தது, அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நேரு குழுவின் அறிக்கை 1928 நேரு குழுவின் அறிக்கை இது பண்ணாங்க. இந்த நேரு குழுவின் அறிக்கை கூட என்னன்னா, அவங்களே என்ன செய்றாங்க, கூட்டாட்சியை தான் விரும்புகிறாங்க, கூட்டாட்சியை தான் அவங்க பரிந்துரையும் செய்கிறாங்க, நம்ம கூட்டாட்சி இதுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம அரசியலமைப்பில் கொண்டு வந்த இருக்கிற 7வது அட்டவணையில், சரிங்களா, 7வது அட்டவணையில் 3 பட்டியல்களை நம்ம பிரிச்சிருக்கோம். இது ஒரு கூட்டாட்சிக்கு ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன 3 பட்டியலாக நம்ம பிரிக்கிறோம். என்னது? மத்திய பட்டியல், அதில் வந்து மத்திய அரசு சட்டம் இயற்றும். அடுத்து மாநில பட்டியல், அதில் வந்து மாநில அரசு சட்டம் இயற்றும். பொது பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் மாநில அரசும் சட்டம் இயற்றும், மத்திய அரசும் சட்டம் இயற்றும். இப்போ முதல்ல ஒரு மாநில அரசு சட்டம் இயற்றி அது வந்து முரண்பாடாக இருந்தால்
மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் அப்போ மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றியது அப்படின்னா அதுதான் செல்லுபடியாகும். பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் அதான். நீங்கள் எப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்விக் கொள்கையெல்லாம் அந்த சிக்கல் இருக்குது பாருங்கள். இது வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. இது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நிறைய சச்சரவுகள் ஏற்படுது பார்த்தீங்களா? அதுதான் சரிங்களா. இது 7வது அட்டவணை சொல்லுங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்ன வச்சுக்கங்க, நிறைய முறை இந்த இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் நிறைய முறை நம்ம டிஎன்பிசியில் கேட்குறாங்க சரிங்களா. அந்த கூட்டாட்சி தன்மைகளோட ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இதை எப்படி கேள்வியில் கேட்பாங்கன்னா பொருந்தாததை தேர்கன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற நம்ம 6 இருக்குது. அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கங்க, ஒரு 3 கொடுத்துட்டு 3 சரியானது 1 தவறானது கொடுக்கலாம். அது ஒற்றையாட்சி தன்மையாக கூட இருக்கலாம். இதை கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துங்க. இப்போ இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் அப்படின்னு செய்கிறாங்க. முதல்ல எழுதப்பட்ட அரசமைப்புங்கிறாங்க. அது என்ன எழுதப்பட்ட அரசமைப்பு? ஒரு கூட்டாட்சி நாடுனாலே அந்த நாட்டுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருந்தால் தான் அது சரியாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மத்திய அரசு இருக்கும், நிறைய மாநில அரசுகள் இருக்கும் சரிங்களா. அப்போ உனக்கு எனக்குன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கணும் சரியா. இந்த இந்த சட்டத்தை நான் பார்த்துக்கிறேன், இந்த சட்டத்தை நீ பார்த்துக்கணும், மியூச்சுவலாக நம்ம போகணும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து என்னது ஒரு எழுதப்பட்ட அரசமைப்பு இருக்கணும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு இருக்குது, 28 மாநில அரசுகள் இருக்குது. இவங்களுக்குள்ள நம்ம ஒரு கூட்டாட்சி நாடு, நம்ம ஒரு கூட்டாட்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சட்டங்களை பிரித்து பகிர்ந்து விட்டோம் சரிங்களா. அப்போ எழுதப்பட்ட அரசமைப்பு ஒரு கூட்டாட்சி நாடுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. வேறு எதுவும் இல்லை சொல்லும். அடுத்து இதில் 2வது பாயிண்ட் இருக்கு பாருங்களேன், அரசமைப்பின் உயர்ந்த தன்மை. அது என்னங்க, ஒரு கூட்டாட்சி நாட்டில் வந்து அரசமைப்பின் உயர்ந்த தன்மைன்னு என்னென்னா, இங்கே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளுடைய எழுதப்பட்ட அரசமைப்பு தான் பெஸ்ட், இருக்கலே உயர்ந்தது. அதை மீறி எதுவுமே கிடையாது. அதை மீறி நம்ம எதுவுமே செயல்பட முடியாது சரிங்களா. அதனால் வந்து இந்த அரசமைப்பு உயர்ந்த தன்மைங்கிற 2வது இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எழுதப்பட்ட அரசமைப்பு தான் ரொம்ப உயர்ந்தது. அதை மீறி நீ அதாவது என்னது, மத்திய அரசோ மாநில அரசோ எந்த ஒரு அரசாங்கமும் நம்மளுடைய அரசமைப்பை மீறி செயல்பட முடியாது சரிங்களா. ஸோ இந்த 2வது வந்து இதுதான் சொல்லுது, ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்க, அதிகார பகிர்வு. நம்ம கூட்டாட்சிக்கு அதிகார பகிர்வு ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி நம்ம மத்திய பட்டியலுக்கு பிரிச்சுட்டோம், மாநில பட்டியல்னு பிரிச்சுட்டோம், பொது பட்டியல்னு பிரிச்சிட்டோம்னா, இது வந்து நம்மளுடைய கூட்டாட்சிக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு தன்மை. இதுதான் ஒரு சிறப்பான தன்மைன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஒன்றுன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்க, அடுத்த ஒரு கூட்டாட்சி தன்மைக்கு ஒரு பெஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈரவை நாடாளுமன்றம். இப்போ ஈரவை நாடாளுமன்றம் வந்து ஒரு முக்கியமானது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஈரவை நாடாளுமன்றம் தான். என்னது, மக்களவை என்பது லோக்சபான்னு சொல்கிறோம், மாநிலங்களவை என்பது ராஜ்யசபா என்றது 2 அவை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் வந்து இருக்கிற உறுப்பினர்களை எம்பிஸை வந்து தேர்ந்தெடுக்குது, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்களவையில் இருக்கிறவங்கள வந்து யாரால் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், மாநில பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கிறோம். மாநில எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்களா, அவங்க மூலயமா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அவங்க மூலயமா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் வந்து இந்த மாநிலங்களவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களின் பாதுகாவலனாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. எனது மாநிலங்களின் பாதுகாவலனாக அவங்க இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஈரவை நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை ஒதுக்கப்பட்டது. இது கூட்டாட்சிக்கு ஒரு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது என்ன சொல்கிறாங்கன்னா வச்சுக்க, நம்மளுடைய 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நெகிழா அரசமைப்பு. நம்மளுடைய அரசமைப்பு வந்து நெகிழா அரசமைப்பு. நம்ம சட்டத்தை வந்து ஈஸியாக நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து திருத்திட முடியாது சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அறுதி பெரும்பான்மை பெறணும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அறுதி பெரும்பான்மை மூலயமா தான் நம்ம சட்டத்தை இது பண்ண ஈஸியாக மாத்திரமானா எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்பட்டுருவாங்க சரியா. அதனால் வந்து நம்மளது அவ்வளோ சீக்கிரம் நெகிழாத்தன்மை கொண்டது. இப்போ நம்முடைய அரசமைப்பை நம்ம வந்து திருத்தணும், இப்போ நம்ம சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா அதுக்கு 20வது பகுதி, மொத்தம் நம்ம பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த 20வது பகுதியில் 368வது விதியின்படி நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வரலாம். சிறப்பு பெரும்பான்மை மூலம், அறுதி பெரும்பான்மை மூலம் நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. இந்த நெகிழா அரசமைப்புங்கிறது ஒரு கூட்டாட்சி தன்மைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னா வச்சுக்க, உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னென்னு வச்சுக்கோங்க, நம்முடைய உச்சநீதிமன்றம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு
மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவராக செயல்படுறாங்க. அவங்க நடுவராக ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தலையிட்டு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம உச்சநீதிமன்றத்தை என்ன சொல்கிறோம், நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னு வச்சுக்க, பாதுகாவலன்னு சொல்கிறோம். அதான் வாட்ச் டாக் ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம வந்து அந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க வேண்டியது. ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தது நம்மளோட அரசியலமைப்பில் வரையறை மீறி போயிருந்தால் அது உச்சநீதிமன்றம் கண்டிக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்த்து வைக்கும் அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அதே மாதிரி மாநில அரசுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. இது கூட்டாட்சிக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸாமில் உங்களுக்கு இந்த 6 பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. இதை தெளிவாக படிச்சுங்க. நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க. இதை நீங்கள் வந்து படிக்காமல் விட்டுறீங்க. இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி தன்மைகள் இருக்குது. இந்த பாடத்தை நம்ம 1 by 1 பார்க்கலாம். அடுத்தது ஒற்றையாட்சி தன்மைகளை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி.